குஜாஸ் நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். நான் உங்கள் ரயன் ஹரிஷ். இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்ன மூவி அப்படின்னா, ஒரு வாரமாகவே வந்து சோஷியல் மீடியா, ட்விட்டரு, ஒரு யூடியூப் எங்கே திரும்பினாலுமே வந்து ஃபயரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு படம் தான். அஸ்வத் மாரிமுத்து டைரக்ஷனில் வந்த டிராகன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ், டிராகன். அஸ்வத் மாரிமுத்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓமை கடவுளேங்கிற ஒரு நல்ல கண்டென்ட்டோட ஒரு படம் எடுத்தவர் தான் அஸ்வத் மாரிமுத்து. நம்ம ஹீரோ பிரதீப் ரங்கநாதனோட 2வது மூவி சொல்லவே தேவையில்லை, லவ் டுடே எவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர் வந்து ஒரு செகண்ட் படம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நம்ம டிராகன். ஸோ டிராகன் ஏன் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் ரிவ்யூ மாதிரி இல்லாமல் நான் ஏன் ஒய் வி வாண்ட் டு வாட்ச் டிராகன் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிடுறேன். ஒரு ஹோல்சம் கமர்ஷியல் பேக்கேஜ்னே சொல்லலாம். இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நம்ம நிறையா மூவிஸ் வந்து என்டர்டெயின்மெண்ட் பர்பஸாக நிறையா விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். பட் டிராகன் வந்து அதுலேருந்து ஒரு கொஞ்சம் மாறுபடும். ஏன் அப்படின்னா, ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிள் மூவியாக தான் நம்ம டிராகனை பார்க்க வேண்டியிருக்கும். ஏன்னா சோஷியல் கண்டென்ட்டாகவும் சரி, கமர்ஷியலாகவும் சரி, ஒரு லவ் பேக்கேஜாகவும் சரி, ஒரு ஹோல்சம் கமர்ஷியல் பேக்கேஜாக வந்து நம்மளுக்கு டெலிவர் பண்ணியிருக்காரு அஸ்வத் மாரிமுத்து. நம்ம பிரதீப் ரங்கநாதனை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து அவர் ஒரு ஹீரோ மெட்டீரியல் தாங்க. அவர் வந்து ஃபன்னான கேரக்டர் தான் பண்ண முடியும், அவரால் லவ் பண்ண முடியும், எமோஷன்ஸ்லாம் அவ்வளோ வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் இந்த படத்தில் வந்து எமோஷ்னலுக்கு அவ்வளோ வேல்யூ பண்ணி ஒரு சூப்பராகவே டெலிவர் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். டைரக்டர், ஹீரோ 2 பேருமே வந்து தும்சம் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ அதை தொடர்ந்து நம்ம மியூசிக் டைரக்டர் லியோன் ஜேம்ஸ் சீரியஸாக ஒரு பயங்கர அண்டர்ரேட்டடான ஒரு மியூசிக் டைரக்டர் தான். ஏன்னா படத்தில் வந்து அவ்வளோ ஒரு சூப்பர் சாங்ஸ், ஒரு 4 சாங்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். அந்த 4 சாங்குமே கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் சூப்பராக கம்போஸ் பண்ணியிருக்காருங்க லியோன் ஜேம்ஸ். படத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்து. முக்கியமாக பேக்ரவுண்ட் ஸ்கோருமே பிச்சு உதறிட்டார். எல்லோரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா வந்து வழக்கமாக வர்ற கதை தான், காலேஜ் கதை அப்படின்னாலே வந்து காலேஜில் வந்து உதவாமல் இருப்பான், பொறுக்கித்தனம் பண்ணிட்டு தெரிவான், காலேஜ் முடிச்சுட்டு அவன் எப்படி வெளியே வந்து சாதிப்பான் அப்படிங்கிறத மாதிரி தான் நிறையா இந்த ட்ரெய்லரில் அப்படி தான் செட் பண்ணியிருந்தாங்க. பட் டிராகன் அப்படி கிடையாது. எல்லாருமே அந்த எக்ஸ்பெக்டேஷனில் தான் படத்துக்குள்ளே போயிருப்பாங்க. ஆனால் படத்தில் வந்து டோட்டலாக வேறு ஒரு கண்டென்ட் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம அஸ்வத் மாரிமுத்து டெலிவர் பண்ணியிருக்காரு. ஸோ ஹீரோயின்ஸ் பற்றி சொல்லணுன்னா, அனுபமா அண்டு செகண்ட் ஹீரோயின், ஸோ அவங்களுமே வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்க நேம் எனக்கு டக்குன்னு ரிஜிஸ்டர் ஆகலை. பட் ஸ்டில் அந்த 2 ஹீரோயின்ஸுமே வந்து அவ்வளோ அழகாக காட்டியிருந்தாங்க. அந்த ஃப்ரேமில் பார்க்கும் போதே ரொம்ப சூப்பராகவே இருந்தாங்க. நம்ம பிரதீப் ரங்கநாதனாக இருக்கட்டும், அப்புறம் கூட சேர்ந்து நடித்த ஒரு விஜய் சித்து, முக்கியமாக ஹர்ஷத் கான். விஜய் சித்துக்குன்னே ஒரு பெரிய ஃபேன் பேஸே இருக்குது, அது எங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். பட் ஹர்ஷத் கான் எஸ்பெஷலாக சொல்லணும்னா, அவருக்கு இந்த படத்தில் அவருக்கு ஒரு பெரிய ரோல் கொடுத்துருக்காங்க. அந்த ரோலை சூப்பராக வந்து எடுத்து கொடுத்துருக்காரு ஆடியன்ஸுக்கு. ஏன்னா அவர் வந்து படத்தில் வந்து ஒரு கேரக்டர் இருக்கும், நான் ரிவீல் பண்ணல. பட் அந்த கேரக்டர் வந்து ரெஜிஸ்டர், ஹீரோவை தாண்டி அந்த கேரக்டரும் ஆடியன்ஸுக்கு ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ ஹர்ஷத் கான் வந்து சூப்பராக பண்ணியிருந்தார். ஸோ விஜய் சித்துவும் வந்து அவர் கொடுத்த கேரக்டரை வந்து சூப்பராக டெலிவர் பண்ணியிருக்காரு. ஸோ அதை தொடர்ந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டராக இருக்கட்டும், கேஎஸ் ரவிக்குமார் சாராக இருக்கட்டும், அப்புறம் வந்து நம்ம ஜிவிஎம், முக்கியமாக நம்ம மிஸ்கின் சார் வந்து எல்லாம் என்ன நினச்சிருப்பாங்கன்னா, சரி அவர் ஒரு ரோல், ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும், அவர் தான் இப்படி தான் நடிப்பார்னு சொல்லிட்டு. பட் டோட்டல் ஆப்போசிட் ரோல், ஒரு ப்ரொஃபஸராக தான் வராது படத்தில். பட் அவரோட வர்ற எல்லாமே ஸ்கோர் பண்ணிட்டே இருக்காரு. அவர் வர்ற சீன்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ நல்லா இருக்குது, நல்லா நடிச்சிருக்காரு சீரியஸாக. படத்தில் வந்து நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது, நம்ம வந்து ஒரு என்டர்டெயினாக பார்க்கலாம். ஸோ படத்தில் போய் உட்காந்தோம் அப்படின்னா வந்து மெசேஜ் பின்னாடி போயிட்டே இருக்கும் அந்த பிளாட்டை நோக்கி. நம்ம வந்து என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர், அடுத்தடுத்த சீன்ஸ் வந்து போர் அடிக்காமல் அஸ்வத் மாரிமுத்து சூப்பராக ரைட்டிங் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் அந்த ரைட்டிங்க்கு தான் வந்து நம்ம இந்த படத்தை பார்க்கலாம். ஏன்னா ஓமை கடவுளிலே பார்த்துருப்பீங்க, வந்து படத்தில் வந்து ஒரு பிளாட் இருக்கும், பிளாட்டில் போயிட்டு இருக்கும்போது சீன்ஸாக நிறைய புது சீன்ஸ் நம்மளுக்கு காட்டியிருப்பார். ஸோ அதே மாதிரி தான் டிராகனும் நிறையா புது சீன்ஸ் நம்ம பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேட்டரில் ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு சரி, ஒரு ஃபேமிலியோடு சரி போய் உட்காந்தோம் அப்படின்னா ஒரு 2.5 மணி நேரம் ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் சரி, ஒரு சோஷியல் மெசேஜாகவும் சரி, அப்படின்ற ஒரு கமர்ஷியல் பேக்கேஜாக நம்ம பார்த்துட்டு வரலாம். நெகட்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃப்லேருந்து கொஞ்சம் ஒரு லேக் இருக்குன்னு தான் சொல்லுவேன். பட் அந்த 2.5 ஹவர்ஸில் வந்து அது பெரிய ஒரு விஷயமா தெரியாது அந்த நெகட்டிவ். ஸோ போனால் ஒரு நல்ல ஒரு ஒர்த் வாட்ச் அப்படின்ற ஒரு மூவி தான் டிராகன். இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு ரிவ்யூவில் வந்து உங்கள் எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பாய்.